Hi guys, welcome back to another cricket video. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் விட்டு சஞ்சு சாம்சன் லீவ் ஆக போறாரா அப்படின்னு நாம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் விட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் லீவ் ஆக போறாரா அப்படின்னு நாம் பார்க்க போறோம். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் விட்டு சஞ்சு சாம்சன் லீவ் ஆக போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடியே இந்த நியூஸை பத்தி ட்விட்டர்ல எல்லா சோர்சஸும் பேசிட்டு இருந்தாங்க. இது மாதிரி சஞ்சு சாம்சன் ஆர்ஆர் விட்டு லீவ் ஆக போறாரு, ஆர்ஆர்ல இருந்து சிஎஸ்கேக்கு போக போறாரு, இல்ல ஆர்ஆர்ல இருந்து கேகேஆருக்கு ட்ரேட் ஆக போறாரு, இப்படின்லாம் நியூஸஸ் வந்துட்டு இருந்துச்சு. இதை பத்தி பெரிய சோர்சஸ் யாரும் கன்ஃபார்ம் பண்ணாம இருந்தாங்க. இப்போ அது நடந்துருச்சு. ESPN கிரிக்கெட் இன்ஃபோ ஆகட்டும், அதே போல கிரிக்பஸ் ஆகட்டும், இவங்க ரெண்டு பெரிய சோர்சஸ்மே இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது மாதிரி சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் விட்டு லீவ் ஆக போறாரு அப்படின்னு. அதே போல ESPN கிரிக்கெட் இன்ஃபோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி சஞ்சு சாம்சனுக்கும் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் IPL 2025ல இருந்தே பிரச்சனை இருந்திருக்கு, அவங்களுக்குள்ள இஷ்யூஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பயுமே நமக்கு இது மாதிரி நியூஸ் வந்திருக்கும், சஞ்சு சாம்சன் அண்ட் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் இதே பிரச்சனை அப்படின்லாம். பட் அதை நம்ம பெருசா யாரும் இதை எடுத்துக்கல, மேபி ரூமர்னு கூட நினைச்சிட்டு போயிருந்திருப்போம். பட் அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இப்ப என்ன வந்திருக்குன்னா சஞ்சு சாம்சனே டைரக்டா போய் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட்டை இது மாதிரி என்ன ஒன்னு ரிலீஸ் பண்ணிருங்க, இல்லைன்னா என்ன வேற ஏதாச்சும் டீமுக்கு ட்ரேட் பண்ணிருங்க IPL 2026க்கு முன்னாடி அப்படின்னு சஞ்சு சாம்சனே இதை டைரக்டா போய் ராஜஸ்தான் ராயல்ஸோட மேனேஜ்மெண்ட்டை சொல்லிட்டதா ESPN கிரிக்கெட் இன்ஃபோல சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மோஸ்ட் ப்ராபபிளி சஞ்சு சாம்சனை பத்தினா IPL 2026ல நம்ம வேற ஏதாச்சும் டீம்ல தான் பார்க்க முடியும். ஸோ இதுல இப்ப என்னப்பா சிஎஸ்கேக்கு வரலாமா கேகேஆருக்கு வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே கேகேஆர் ஆகட்டும் சிஎஸ்கே ஆகட்டும் அவங்க எல்லாம் யாரும் இந்த முடிவு எடுக்க முடியாது. நம்மளோட ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் இந்த முடிவு எடுக்கணும். அவரை ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சா அந்த ரெண்டு டீம்ஸும் அக்செப்ட் பண்ணும். இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ண போறாங்கன்னா இவங்களும் சென்னை சூப்பர் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்ல அவங்க கேகேஆருக்கு பண்ண போறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே போல சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு அபிஷியல்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார், சஞ்சு சாம்சன் வந்தா நாங்க அவரை ட்ரேட்ல இருக்க இன்ட்ரெஸ்டா தான் இருக்கோம்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுல என்ன நடக்க போகும். பட் இந்த டிசிஷன்லாம் சஞ்சு சாம்சன் கையில கிடையாது, அதை எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ராஜஸ்தான் ராயல்ஸோட மேனேஜ்மெண்ட் தான் முடிவு எடுக்கணும். அதுதான் IPLோட பாலிசி சொல்லுது. நீங்க மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி தான் பிளேயர்ஸோட கன்சல்டேஷன் வேணும். அதே இது மினி ஆக்ஷன்னால IPL 2026 ஒரு மினி ஆக்ஷன்னால பிளேயர்ஸோட கன்சல்டன்ட் தேவையில்ல. ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவா இருக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் முடிவு. ஸோ அதனால சப்போஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவரை ரீட்டைன் கூட பண்ணிக்க முடியும். சஞ்சு சாம்சன் எனக்கு ஆட விருப்பலன்னு சொன்னாலுமே இவரை ரீட்டைன் பண்ணிக்க முடியும். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல தான் அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன பண்ண போறாங்களோ அதை வச்சுதான் IPL 2026ல பெரிய சேஞ்சஸ் நடக்குதான்னு பார்க்கணும். நீங்க சொல்லுங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் விட்டு சஞ்சு சாம்சன் லீவ் ஆனா எந்த டீமுக்கு சஞ்சு சாம்சன் வரணும் அது நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸோட பார்ட்வேஸ் ஆக போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப என்ன ரிப்போர்ட்ஸ் வருதுன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸை விட்டு பார்ட்வேஸ் ஆக போறாரு அப்படின்னு பல ஸ்போர்ட்டிங் வெப்சைட்ஸ் ட்ரஸ்டபிளான வெப்சைட்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்க. இதே போல அவரும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை தெளிவா சொல்லிட்டாரு, இது மாதிரி என்ன ரிலீஸ் பண்ணிருங்க IPL 2026 மினி ஆக்ஷனுக்கு முன்னாடின்னு ரவிச்சந்திரன் அஸ்வின் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொன்னதா இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸை விட்டு போனா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பிரைஸ் மணி இருக்கும். பட் சிஎஸ்கேக்கு IPL 2025ல பெருசா அஸ்வின் பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு சீசனை வச்சு அவரை டிசைட் பண்ண முடியாது. பாப்போம் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் அஸ்வினை ரிலீஸ் பண்ணுமா அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.